வணக்கங்க, நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம நேச்சுரலான ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துடலாங்க. லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க, வேப்பந்தலை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், செம்பருத்தி, மருதாணி, செம்பருத்தி இலை, சங்குப்பூ, வெந்தயம், ரோஸ்மெரி, பெரிய நெல்லிக்காய், ஆளி விதை, மகிழம்பூ, கருஞ்சீரகம், செம்பருத்தி தலை, வேப்பந்தலை, கொய்யா இலை 2 போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இரும்பு வடச்சட்டி ஒன்று வச்சு தீ கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டுங்க. தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 50 ml விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஊற்றி நல்லா சிம்லேயே காயட்டுங்க. காயறக்குள்ளே சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துட்டேங்க. அதையும் உள்ளே சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் இப்படி குறன்னு அரைச்சிருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்திட்டோம். இது வந்து பெரிய நெல்லிக்காவை அரைச்சி அதையும் உள்ளே சேர்த்திருக்கோம். இது வந்து வேப்பந்தலையும் செம்பருத்தி இதழ் இருக்குல்லங்க, அது 2 கொய்யா இலை போட்டிருக்கேன். அது லெமன், செம்பருத்தி பூவு, சங்குப்பூ இதெல்லாம் அரைச்சது பேஸ்ட்டையும் சேர்த்திட்டேன். இது வந்து தவசிக்கீரைங்க. தவசிக்கீரையில் வந்து அயன் சத்து நிறையா இருக்கிறதுனால சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை இலைங்க, இதுலேயும் உங்களுக்கு தெரியும் ஹேர் க்ரோத்துக்கு கருவேப்பிலை இலை ரொம்ப முக்கியம்னு, அதை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திருக்கேன். முருங்கை இலை 2 இருந்துச்சா, அதையும் போட்டாச்சுங்க. கத்தாழையும் நல்லா தோல் நீக்கி உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லியை மட்டும் போட்டு கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. முருங்கை இலை போட்டாச்சுங்க. ஆலிவேராவை நல்லா ஜெல் எடுத்து அந்த மேலே இருக்க பச்சை கலர் தோலை எடுத்துகிட்டு அந்த ஜெல்லை மட்டும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படி கலரிகிட்டே இருங்க. அப்போ தான் அது நல்லா அந்த எண்ணெயிலே ஊறி வேகணுங்க. இப்படி வச்சுட்டே இருக்கும்போது வேகிறதுக்கு இந்த நுர நுரையாக வரும். அந்த நுரையெல்லாம் இறங்கி இந்த இலைகள்லாம் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியாகணும். அப்போ தான் அதோட எசன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆயிலுக்குள்ளே இறங்குங்க. நல்லா வெங்கணும். வெந்ததுக்கப்புறம் தான் அடுப்பு அணைக்கணும். இன்னும் நல்லா இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கணுங்க. இப்படி எடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். இது வந்து வீட்லேயே நம்ம இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு ஹேர் ஆயில் மேக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கும், நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே ரெடி பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் கொஞ்சம் அடங்கிருச்சு, கடைசியாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிலமையில் நம்ம மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அதெல்லாம் முன்னாடியே போடணும்னு அவசியம் இல்லை, எண்ணெய் இறக்குறப்ப போட்டால் போதும். கார்போ ரைஸுங்க, இதெல்லாம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். ஹேர் ஆயில் காய்ச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது மகிழம்பூ, இது ஆவாரம்பூ, இது வெந்தயங்க, ரோஸ்மேரிங்க, இது வந்து ஆளி விதை, மஸ்டர்ட் ஆயிலுங்க, அது 1 ஸ்பூன் தான் சேர்த்திருப்பேன். எல்லாம் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டு நுரையெல்லாம் அடங்கினது பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி அந்த ஹீட் கொஞ்சம் நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு 2 நாள் இதே இரும்பு வடச்சட்டியில் அது வைக்கும்போது அது நல்லா உள்ள எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லாயிருக்கும். இந்த ரோஸ்மேரி ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வடச்சட்டிலேயே 2 நாள் அப்படியே ஊற வச்சுருங்க மேலே துணி கட்டி. அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கங்க. ஃபஸ்ட்டு தலையெல்லாம் எடுத்து வடிகட்டிக்கங்க. அதுக்கப்புறம் ஜல்லடையில் இந்த மாதிரி வடிகட்டி ஒரு நல்ல பாட்டில்ஸில் போட்டு டேப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் கெடாது. நல்லா மணமாகவும் இருக்கும். இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்திங்கனாலே போதும். நம்ம ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய குவான்டிட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இது நல்லா இருக்குங்க. ஹேர் க்ரோத் நல்லா வருது. ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. கண்டிப்பாக வீட்லேயே தயாரித்து பாருங்கள். செஞ்சு பாருங்கள். வீட்டில் செய்ய முடியல, எனக்கு நேரம் இல்லைங்கிறவங்க இது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு காண்டாக்ட் பண்ணி வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. நம்ம கடை கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். முன்னேறுவோம்.